ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மதுரை கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் இந்த 3 பொருள் இருந்தால் போதும் 10 நிமிஷத்தில் 90 கிட்ஸோடைய ரொம்ப ரொம்ப ஃபேவரட்டான ஒரு ஸ்பெஷலான ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க இந்த ஸ்வீட் ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஜாரில் 1 கப் அளவு பொட்டுக்கடலை சேர்த்துக்கோங்க. நான் வறுக்காமல் தான் சேர்க்குறேன். இது கூடவே 1 கப்பு பொட்டுக்கடலைக்கு 1 கப்பு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. சரியான அளவுகளில் மெஷரிங் பண்ணி எடுத்துக்கோங்க. இது கூடவே 2 ஏலக்காய் சேர்த்துட்டு இதை நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சிருங்க. ஜார் கொஞ்சம் கூட ஈரம் இல்லாமல் இருக்கணும். பாருங்கள், எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு ஃபைன் பவுடராக இருக்கணும். இந்த அளவுக்கு ஃபைன் பவுடராக அரைச்சவும் நெக்ஸ்ட்டு ஒரு பேன் வச்சுக்கோங்க. பேனில் 1/2 கப் அளவு நெய் சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி ஃபுல் அண்ட் ஃபுல் நெய்லேயே செய்கிறேன். நீங்கள் ஃபுல்லாக நெய்யில் செய்ய விருப்பம் இல்லைன்னா 1/4 கப் அளவு நெய்யும் 1/4 கப் அளவு சன்ஃப்ளவர் ஆயிலும் சேர்த்து செய்யலாம். கடலெண்ணெய் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணிடாதீங்க. இப்போ பவுடர் பண்ணி வச்ச பொட்டுக்கடலையும் சர்க்கரையும் உள்ளே சேர்த்துட்டு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கலந்து விடுங்க. நல்லா இது போல் எல்லாம் ஒன்றா திரண்டு நல்லா ஒரு பதத்துக்கு வரணும். பாருங்கள், இது போல் சட்டியில் ஒட்டாமல் நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க. இன்னும் கூட நம்மளுக்கு கெட்டிப்பட்டு வரணும். இது போல் கெட்டிப்பட்டு வந்ததும் ஒரு ட்ரேயில் இல்லை டிஃபன் பாக்ஸில் கூட மாற்றிட்டு இதை நல்லா சூடாக இருக்கும்போதே நல்லா லெவல் பண்ணி விட்டுக்கோங்க. இது போல் ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா லெவல் பண்ணிக்கோங்க. சூடாக இருக்கும்போதே செட் பண்ணி வச்சுருங்க. இப்போ கம்ப்ளீட்டாக ஆறிடுச்சு. ஆறினதும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேணுன்ற சைஸில் நீங்கள் பீஸ் போட்டுக்கோங்க. நான் பெட்டிக்கடையில் உள்ளது போலவே க்யூபாக நான் கட் பண்ண போகிறேன். உங்களுக்கு வேணும்னா ரவுண்ட் ஷேப்லேயோ இல்லை டைமண்ட் ஷேப்லேயோ நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், இது போல் அழகாக உங்களுக்கு கம்ப்ளீட்டாக ஆறினவும் இதே போல் சரியான அளவுகளில் நீங்கள் சேர்த்திங்கன்னா உங்களுக்கு சூப்பராக அழகாக செட் ஆகி வரும். பீஸ் போடுறதுக்கும் சூப்பராக வரும். பாருங்கள், அழகாக நம்மளுக்கு ரெடியாகி வந்துருச்சு. அவ்வளோதான், நம்மளுடைய சூப்பரான டேஸ்டியான பெட்டிக்கடை பால்கோவா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நம்ம ரொம்ப ரொம்ப 90களில் விரும்பி சாப்பிட்ட ஸ்வீட்டில் இதுவும் ஒன்று. உங்கள் குழந்தைங்களுக்கும் நீங்கள் செஞ்சு கொடுத்து உங்கள் மெமரிஸை நீங்கள் ஷேர் பண்ணிக்கோங்க உங்கள் குழந்தைங்களோட. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்களை எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் நிறைய ஈஸியான 3 இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு செய்யக்கூடிய ஸ்வீட் ரெசிபி எல்லாமே நம்ம சேனல் பேஜில் இருக்குது. போய் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.